நான் மறந்துட்டேன். ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் டியூஸ்டேல வந்தது. பர்பிள் மினிஸோட நான் 2 லிப் ஷேட்ஸ் எடுத்துருந்தேன். இதோட ஷேட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் போடல, பட் இந்த ஷேட் நேம் வந்து மை ஃபர்ஸ்ட் டேட் 4. ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து நம்ம ட்ரை பண்ண போறது வந்து பெல்லா ஹோஸ்டோட மேட் லிப் கிரையான். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதோட ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா 06 செட்டிங் 5. இது வந்து நான் இப்போ கரண்டா என்னோட லிப்ஸ்ல வந்து போட்டிருக்கேன். அதே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப எல்லா லிப்ஸ்டிக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் டோனுக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரி வந்து தெரியும். இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து இப்படி தெரியுதுன்னா, என்னை விட ஃபேரா இருக்கவங்களுக்கு வந்து வேற மாதிரி தெரியும். ஸோ எனக்கு அப்படியே தெரியற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்க அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. நிறைய சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வாஷ் ப்ரூஃப் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது என்னோட விஸ்ட் ஓகே, என்னோட இந்த ஏரியால நான் ஸ்வாட்ச் ப்ரூஃப் பண்றேன். ஆக்சுவலி பிக்மெண்டேஷன் வந்து அமேசிங்கா இருக்கு, தெரியுதா? எஸ், பிக்மெண்டேஷன் அமேசிங்கா இருக்கு. அகைன் லிப்ஸ்ல போட்டு இது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னா, என் முன்னாடி ஒரு மிரர் இருந்தது, அந்த மிரர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இதுக்கு மேல அகைன் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது லிப்ல போடுறப்போ நம்ம லிப் பாம் எதுவுமே போடலன்னா கூட இது அந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசரா கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு. இதோட ஹைலைட்டே வந்து அதுதான். ஸோ இப்போ வந்து இது நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். எஸ், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகுது. என்னோட கையில பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே என்னோட லிப்ல இருந்த லிப் ஷேட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. அகைன் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் வருதான்ட்டு. சரி, இது எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா வரல. என் கை வந்து இப்ப எப்படி ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மைனருக்கு கையில முத்து கொடுக்கும் தெரியுமா, அது வந்து என் கை பார்க்க போகுது. ஸோ லாஸ்ட். ஓகே, ஃபுல்லா வந்து என் லிப்ல இருந்த லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து நான் கையில கிஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் மீறி வந்து என்னோட லிப்ல வந்து இந்த லிப்ஸ்டிக் பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்மட்ச் ப்ரூஃபா வாட்டர் ப்ரூஃபான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து என் லிப்ல வந்து லைட்டா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மட்ச் ப்ரூஃபா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட இந்த 2 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி என்னோட லிப்ஸ்டிக் கையில வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எஸ், இது ஸ்மட்ச் ப்ரூஃப் தான். என் லிப்ஸ்ல இந்த லிப்ஸ்டிக் கையில வந்துருச்சு. ஸோ ஸ்மட்ச் ப்ரூஃப் இது கிடையாது. ஸோ கண்டிப்பா வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்காது. ஸோ நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் என்னோட ஸ்ப்ரே பாட்டில் நார்மல் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணியை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி வைக்கிற பொருளை எங்க வைக்கிறேனே தெரிய மாட்டேங்குது. இன்னும் வரல. ஓகே, வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸோ என்கிட்ட இருந்து இது மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து ரொம்ப வேஸ்ட், நான் கிழிச்சு போய் பார்த்தாலே தெரியும். இதுல வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன், வருதான்ட்டு பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு. ஸோ இது வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபும் கிடையாது, டிரான்ஸ்பர் ப்ரூஃபும் கிடையாது, வேற என்ன வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. இப்போ வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஸ்கின் வைப்ஸ்ல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து மொத்த இந்த லிப்ஸ்டிக்குமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்பதான் அடுத்த லிப் ஷேட் ட்ரை பண்றப்போ எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம மிக்ஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இதுலுமே வந்து ஸ்டில் அந்த ஷேட் வந்து வருது.
ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லிப்ஸ்டிக் தான். நம்ம தனியா வச்சு அழிச்சாலுமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம லிப்ஸ்ல இருக்கு. ஒரு டே டு டே லைஃப் ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு 6 ஹவர்ஸ் வெளில போறோம், ஒரு பெஸ்ட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலயே வந்து நம்ம அடுத்த லிப் ஷேட் வந்து ட்ரை பண்ணலாம். அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எஸ், கிடைச்சிட்டாரு. ராக்கபே, ஒரு மோஸ்ட் அமேசிங் ரிவ்யூ வந்து ப்ராடக்ட். இதோட ஸ்வாட்ச் ப்ரூஃப் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரால ரெண்டுமே வந்து ஒரே ஷேட் மாதிரி தான் இருக்கும், பட் கிடையாது. இது வந்து ஒரு பிங்க், என்ன பிங்க் சொல்லலாம், இது வந்து ஒரு பிங்க், இது வந்து இன்னொரு ஒரு பிங்க். இது வந்து பேபி பிங்க், இது வந்து பேபி பிங்கோட அம்மா பிங்க், அப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பேபி பிங்க்ல இருக்கு. ஸோ இதோட ஸ்வாட்ச் ப்ரூஃப் வந்து இப்படிதான் இருக்கு. அடுத்து வந்து நம்ம இது வந்து நம்மளோட லிப்ஸ்ல போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து அதுவும் வந்து ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இருக்கப்ப இதுவும் வந்து கண்டிப்பா கிரீமியா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சீரியஸ்லி எல்லாரும் சொன்ன மாதிரி ராக்கபே அமேசிங்கா தான் இருக்கு. அதோட ரிவ்யூஸ் வந்து இது வந்து அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணல, அந்த அளவுக்கு இல்ல, டிசப்பாயிண்டே பண்ணல, வேற லெவலுக்கு அமேசிங். செட்டிங் ஃபயரோட இந்த ஒரு ஷேட் வந்து டோட்டலி அமேசிங்கா இருக்கு. எப்படி சொல்றது, எனக்கு அந்த ஷேட் வந்து கொஞ்சம் டார்க்கா அப்படியே அடிச்ச மாதிரி இருந்தது, பட் இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. பாத்தீங்கன்னா ஒரு நியூட் சமோ ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பட் அது வந்து கொஞ்சம் டார்க்கா இல்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப போல்டு லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் ஒரு நியூட் ஷேட், ஒரு பிங்கி ஷேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராக்கபே வந்து அமேசிங்கா இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட்னால அதே தான் இருக்கும். ஸ்வாட்ச் ப்ரூஃப் வந்து நம்ம அகைன் பண்ணி பார்க்கலாம், பட் இருந்தாலும் சேம், ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட்னால அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அதை விட இது வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியா தான் வருது. அகைன் நம்ம வந்து கிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு லிட்டரலி செட்டிங் ஃபயரோட இந்த ஒரு லிப் கிரைன் வந்து அமேசிங்கா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பார்த்தாச்சு, ஸ்மஜ் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ல தெரியும். சேம் அந்த லிப் ஷேட் வந்து எப்படி ஸ்மஜ் ப்ரூஃபும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது, அதே மாதிரி இது ஒரு ரெகுலர் டே டு டே லைஃப்க்கு நமக்கு ஒரு நல்ல லிப் கிரையான் வந்து வேணும், ஒரு கம்மி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வேணும்னா நீங்க பெல்லா ஓஸ்டோட இந்த 2 லிப் கிரையானும் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து டார்லிங் இசபெல்லாவோட, இப்போ அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அங்கங்க தேடிட்டு இருந்தேன். டார்லிங் இசபெல்லா ஃப்ரீயா வந்தது. இந்த ஒரு லிப் ஷேட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரிட்டி பிங்க் ராயல்டி 2. ஆனா இது வந்து பிங்க் மாதிரி இல்லை, இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் மாதிரி இருக்கு. ஸோ பிங்கா தான் நம்ம லிப்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட லிப்ல வந்து போட்டு அந்த 2 லிப்ஸ்டிக் வந்து ஃபுல்லா வந்து அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஸ்கின் வைப் வச்சு ஃபுல்லா எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை வச்சு சீரியஸ்லி இந்த ஒரு லிப் ஷேட் வந்து அமேசிங்கா இருக்கு. அந்த ஒரு லிப் கிரையானோட அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி வந்து இது கிடையாது, பட் பிக்மெண்டேஷன் வேற லெவலுக்கு இருக்கு. இது வந்து பிரிட்டி பிங்க் கிடையாது, ஒரு ரெட், ஒரு ராயல்டி லுக், அந்த ஒரு ராயல் லுக் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஷேட் வந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து இருக்கு. நான் சீரியஸ்லி எந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு வந்து அமேசிங்கா ஃபீல் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வந்து எனக்கு லிப் கிரையான் அண்ட் தென் லிக்விட் மேட் அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் விட இது மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் டோட்டலி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் சீரியஸ்லி இது வந்து எனக்கு ஃப்ரீயா வந்ததுக்கு வேற லெவலுக்கு இருக்கு, வேற லெவல் ஃப்ரீயா வந்ததுக்கு இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் அமேசிங். ஸோ இது வந்து நம்ம ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாத்தீங்கன்னா மூணுமே வந்து உங்களுக்கு ஒரே டோன்ல, எஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது வந்து ஒரு நல்ல ரெட் கலர்ல இருக்கு. சீரியஸ்லி அமேசிங்கான லிப்ஸ்டிக். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இது வந்து எனக்கு ஃப்ரீயா வந்தது. இதுல எஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 125 rupees. 125 rupeesக்கு நல்ல ஒரு வர்த்தான லிப்ஸ்டிக்.
உங்களுக்கு இந்த லிப் கிரையான் அது மாதிரி எதுவுமே பிடிக்காதுன்னா இந்த ஒரு லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல டார்க் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு இந்த ஷேட் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ரொம்ப போல்டா இருக்காது. ஒரு சட்டில்டு மினிமலிஸ்டிக் லுக் கிரியேட் பண்றதுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ஜஸ்டிஸ் பண்ணும். ஸோ இது வந்து அமேசிங்கா இருக்கு. இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரெடி என் கை ஃபுல்லா வந்து மைனர் மாதிரி கை ஃபுல்லா மொத்தமா இருக்கு. ஸோ நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என் கையில எந்த ஒரு லிப்ஸ்டிக் இல்லை. நம்ம இப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா பார்க்கலாம். ஓகே, இதுவும் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான். பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் சார் கையில வந்துட்டாரு. அகைன் நம்ம இந்த கையிலயும் கொடுத்து பார்க்கலாம். எஸ், வந்துட்டாரு. ஓகே, என்னன்னா இது வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃப்க்கு இது மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப நம்ம வந்து எப்படி சொல்றது, அஃபோர்டபுள் அமௌண்டா இருக்கும். அண்ட் தென் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. டே டு டே லைஃப்க்கு ப்ரிஃபர் பண்றதுக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபாக தான் இருக்கு. நான் கையிலேயே ப்ராடக்ட் வந்தது. ஸோ இது வந்து நான் இந்த வைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெல்லா ஹோஸ்டோட இன்னொரு ஒரு நம்ம ஃபுல்லா லிப்ஸ்டிக்ஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம். பெல்லா ஹோஸ்டோட ஷீர் லஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணலாம். ஷேட் நம்பர் வந்து 7 லெஜெண்டரி சட்டின் டச் லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக். நான் பாக்குறப்போ, நான் ஆர்டர் பண்றப்போ அப்படிதான் இருந்தது. ஸோ இது நிஜமாவே ரெட் கலர் தானு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வர மாட்டேங்குது. ஓகே, இதோட இப்படிதான் இருக்கு இது பாக்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாவ், அமேசிங் அமேசிங் ரெட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் தான், லிட்ரலி வேற லெவலுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா லிப்ஸ்லயும் வேற லெவலுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி சொல்லணும்னா அந்த லிப் கிரையான் ட்ரெண்ட் வந்து தெரியுமா, அதை விட இதோட கிரீமி பிக்மெண்டேஷன் அமேசிங்கா இருக்கு. பயங்கர கிரீமியா இருக்கு. அந்த டார்லிங் எல்லாம் அந்த கிரீமியா இல்லை. இது போட்டோன்னே பயங்கரமா நம்ம லிப்ல வந்து பிளெண்ட் ஆகுது. சீரியஸ்லி அமேசிங்கான லிப்ஸ்டிக் இது. வாவ், செம்ம கிரீமியா அப்படி இருக்குது. அப்படியே நான் போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பயங்கர கிரீமி. இது ஒரு நல்ல டார்க் ரெட்டா இருக்கு. பட் உங்களுக்கு கேமரால பாக்குறப்ப ரெட் கலர்ல இருக்கு, இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கான்னு தெரியல. பட் பயங்கர ரெட்டா இருக்கு. எனக்கு இது மாதிரி வந்து ஒரு போல்ட் ரெட் கலர்ல இருக்க லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் இது மாதிரி போல்ட் கலர் லிப்ஸ்டிக்ஸ்ல வந்து பயங்கர அடிக்ட் அண்ட் கிரேஸ் ஆயிட்டு. இந்த ஒரு லிப்ஸ்டிக் லிட்டரலி அமேசிங். இது வந்து இவ்வளோ கிரீமியா இருக்கிறப்போ கண்டிப்பா இது வந்து ஸ்வாட்ச் ப்ரூஃப் பண்ணியாச்சு. சாரி, டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பா ஆகும். நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைட்டா செட்டில்ட் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா ட்ரை பண்ணிடலாம். பட் கிரீமியா இருக்கு. நம்ம வந்து ஒரு லிப் பாம், எந்த ஒரு லிப் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போடாம டேரக்டா இந்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இது டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகுதான் பார்த்துறேன். பட் கண்டிப்பா இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுதான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. சொல்ல வேணாம், பெர்ஃபெக்ட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. என்னோட லிப்ஸ்டிக்ல என்னோட லிப்ல போட்ட மொத்த லிப்ஸ்டிக்கும் கையில வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இருக்கு. அகைன் நம்ம இது பண்ணலாம். வராது, அகைன் வந்துட்டாரு. ஸோ நான் வாங்கின ஒரு 4 லிப்ஸ்டிக் காமிச்சிருப்பேன். 4 லிப்ஸ்டிக், எஸ் 4 லிப்ஸ்டிக்கும் காமிச்சிருப்பேன். 4 லிப்ஸ்டிக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ கண்டிப்பா இதுவும் ஸ்மட்ச் ப்ரூஃபாவே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸ்மட்ச் ப்ரூஃபும் கிடையாது. பட் நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டே டு டே லைஃப்க்கு அமேசிங்கான லிப்ஸ்டிக். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் அப்படியே இந்த வைப்ஸை வச்சு வைப் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் மினிஸோட 2 லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்கையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பிங்கிஷ் ஷேட்ல இருக்கு தெரியுமா, இந்த ஒரு குட்டி, இந்த குட்டியை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இது லிக்விட் மேட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இது டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கும். ஸோ
இதோட ஷேட் டீடைல்ஸ் நான் சொல்லல. ஆல்ரெடி சொல்லிட்டேன். மை ஃபர்ஸ்ட் ஒயிட் கேஸ் 7 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தெரியுதான்னு தெரியல, எனக்கு மிரர்ல பாக்குறதுக்கு லிட்டரலி ஒரு அன்வான் வை மாதிரி இருக்கு. பட் எனக்கு இந்த ஷேட் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஒரு மாதிரி என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த ஷேட் வந்து சூட் ஆகல. பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு லுக் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு நியூட். எனக்கு என்ன ஒரு இதுன்னே சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருக்கு இது. அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் ஸ்கின் டோனுக்கு இருக்கவங்களுக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு பாத்துக்கிறேன். கேமரால பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, பட் நேர்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எங்க அம்மா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேன். அம்மா எப்படி இருக்கு இந்த லிப்ஸ்டிக்? நல்லா இல்ல அவங்களும் சொல்லிட்டாங்க நல்லா இல்ல. பட் வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு பிரைட் ஸ்கின் டோன்ல இருக்கவங்களுக்கு இந்த ஒரு லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் பெர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து நான் ஸ்வாட்ச் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். என்னோட கையில இருக்க ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். ஆக்சுவலி என்னோட கைக்கு காட்டுறப்போ ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. பட் என்னோட லிப்புக்கு மட்டும் ஏன் இது வந்து இப்படி பண்ணுதுன்னு தெரியல. பட் இது மேல நான் வேற ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் போட்டு ஏதாவது கலர் டோனா ஏதாவது லிப்ஸ்டிக் வச்சு விளையாட்டு வேற ஏதாவது ஒரு கலர் ஷேட் வேணா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கு. எனக்கு வந்து லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட். என் மேலதான் தப்பு. பட் பிரைட் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்னால இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகுதுன்னு என்ன இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ கையில இருக்க எல்லா லிப்ஸ்டிக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். வரல பாத்தீங்கன்னா, சீரியஸா வரல. ஓகே, இந்த லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இருக்கு. அந்த ஸ்மட்ச் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கு. ஸ்மட்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ஸ்மட்ச் ப்ரூஃப் இருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வாட்டர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு வாட்டர் ப்ரூஃபான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இது லிக்விட்னால, லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்னால இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் ஏன் லிப்புக்கு ஸ்ப்ரே பண்றப்போ கண்ணை போடுறேன்னு தெரியல. ஓகே, பாத்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான் இது. நான் எப்படி ரிமூவ் பண்ண போறேன்னு தெரியல, பட் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் இந்த வைப்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடுறேன். இல்ல லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் ஒரு பிரைட் ஸ்கின் டோன்ல இருக்கவங்க இந்த லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க ஃபைனல் அதே சேம் பர்பிள் மினிட்ஸ்ல இருக்க வேற ஒரு ஷேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஷேட் நம்பர் 4. ஸோ இது வந்து நம்ம ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணிடலாம். வேற லெவலுக்கு ரெட்டா இருக்கு. அந்த ரெட்டெல்லாம் விட இந்த ரெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அமேசிங்கா இருக்கு. ஓகே, நம்ம ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணிட்டோம். பிக்மெண்டேஷன் வந்து எல்லாமே நான் வாங்கின எல்லா லிப்ஸ்டிக்கோட பிக்மெண்டேஷனும் அமேசிங்கா இருக்கு. ஸோ நம்ம இது வந்து நம்ம லிப்ல போட்டு பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஒரு நல்ல பிரைட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. பிரைட் ஒரு லிப் ஷேடா இருக்கு. டார்க் ரெட், அதாவது அந்த சிந்தூர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஷேட்ல இருக்கு இந்த மேட் லிப்ஸ்டிக். லைட்டா வெள்ளெல்லாம் வந்துருச்சு, ஒரு அவசரமா போட்டனால வந்துருச்சு. ஓகே, இது என்னோட ஸ்கின் டோனுக்கு அமேசிங்கா இருக்கு. எனக்கு இது மாதிரி இருக்க லிப் ஷேட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலா வந்து அது போடுறப்ப எனக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி திட்டா இருந்தது. பட் இது வந்து ரொம்ப அமேசிங்கா பிளண்ட் ஆச்சு. பிக்மெண்டேஷன் வேற லெவலுக்கு இருக்கு. ஒரு நைஸ் லிப்ஸ்டிக், நைஸ் மேட் லிப்ஸ்டிக், அமேசிங்கா இருக்கு. இந்த எனக்கு வந்து இது ரிமூவ் பண்றதுக்கே மனசு வரல. ஓகே, நம்ம பட் இருந்தாலும் இது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான். ஓகே, நான் இந்த பிங்கி ஃபிங்கர் வச்சு நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்குறேன். ஃபைன்,
சுத்தமா எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் வரல, வேற லெவலுக்கு அமேசிங்கா இருக்கு. பட் இது மாதிரி வந்து நம்ம ஒரு லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் நம்மளோட லிப்ல போடுறப்போ நம்ம லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா நம்ம லிப் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் இல்லாம பார்த்துக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் நம்ம இது பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம வாட்டர் ப்ரூஃப் பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தமா வரல. அந்த தண்ணி மட்டும்தான் இதுல வந்திருக்கு தவிர்த்து வேற எதுவுமே வரல. சோ இந்த பர்பிள் மினிஸோட குட்டி மினி லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து வேற லெவலுக்கு அமேசிங்கா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஓகே கைஸ், நான் பர்பிள்ல வாங்கின எல்லா ப்ராடக்ட்டும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 1-2 வந்து டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். அது எல்லாமே வந்து நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் கிரியேட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இந்த ப்ராடக்ட் தான் நான் பர்பிள்ல இருந்து வாங்கினது. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் இல்ல ஏதாவது நான் வாங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கேன், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். நிறைய கூப்பன் கோட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, signing off from Panda. அதான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So see you in next video. Bye bye.